மாறன் சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறன் வந்து எந்த தப்பு செய்யலை, அவன் ஒரு செல்வம் வந்து பொய் சாட்சி சொல்கிறாருன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க பாண்டியராஜ் ஐயா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் வியூஸ் சரியாக போகல, உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணிக்கு ஃபோன் பண்ணி அறிவழகன் வந்து கண்ணாப்பின்னான்னு சத்தம் போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவாக வந்து நான் இதை எடுத்தேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் செஞ்ச பெரிய தப்பாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் தங்கச்சி வந்து புருஷனுக்காக வாதாடுறா, அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளேயே வந்து சப்போர்ட் இருக்குன்னு தானே வந்து பாண்டியராஜ் ஐயா நினப்பாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்காக வந்து நல்ல வேலை அவங்க வந்தாங்க, ராஜேஷோட அம்மா அவங்க மட்டும் வராமல் இருந்துருச்சா, அவங்கள நீங்கள் தான் வர சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நான் எதுவும் வர சொல்ல, அவங்க பையன் மேலே வந்து உண்மையிலே வந்து மாறனை வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக உண்மையான எண்ணம் இருக்கனால வந்து அவங்க வந்து சொல்கிறதுக்காக பொய் சாட்சி சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்றும் எவ்வளவோ தேவலாம் உங்களை நினைக்கும் போது நீங்கள் வந்து கூட இருந்தே வந்து ஏமாத்துறீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி இது வச்சிடுறாங்க. கண்மணி வந்து செம்ம கோவத்தில் வீராவை பார்த்து சத்தம் போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் பொறுத்திருந்து பார்த்தா நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்க, நீ எதுக்காக வந்து மாறனுக்காகலாம் வந்து வாதாடிக்கிட்டு இருக்க, அப்புறம் என் புருஷனுக்காக நான் வாதாடாமல் வேறு யார் வருவா அப்படிங்கிறப்ப அவனும் நீயும் தான் சேர்ந்தே வாழலை, அப்புறம் எதுக்காக வந்து நீ அவனுக்கு கூட வந்து பேசுகிற, இது வந்து அண்ணனுக்கு செய்கிற நீ வந்து துரோகம் இல்லையா, அண்ணன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, என் அண்ணன் மேலே உன்னை விட எனக்கு பாசம் அதிகமாகவும் இருக்குது, அதே சமயம் என் புருஷனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த தப்பு செய்யாதா, அவர் எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கணும், உன்னை மாதிரி வந்து இப்படிலாம் செய்யணும்னு நீ சூழ்ச்சி செஞ்சுறதுக்கெலாம் வந்து நீ அவர் வந்து உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறியா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னப்ப, உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல, அவங்க கூட தான் நீ சேர்ந்து வாழலைல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் பழசு பழைய கதை, இந்த வீரா இருக்காளே அவள் வந்து மாறனோட பொண்டாட்டி, எக்காரணம் கொண்டு வந்து அவனை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னா, நீ போகக்கூடாது வாதாடக்கூடாது நான் தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், என்னை முடிஞ்சா பூட்டி வைப்பியா, இல்லை ஆளை வச்சு பிடிச்சி வைக்கலான்னு பார்க்குறியா, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க, நீ அப்பப்போ வந்து என்கிட்ட இப்படிலாம் வந்து சவால் விட்டால் தான் என் புருஷனை எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றணும்னு எனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து செம்ம மாஸ்க் காட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. வந்தோடனே கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்தோடனே வந்து அண்ணன் ஃபோட்டோவை எடுத்து பாண்டியன் ஃபோட்டோவை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து மாறனை காப்பாற்றிடலான்னு வந்துட்டேன், ஆனால் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில, நீ தான் வந்து எனக்கு துணையாக இருக்கணும், எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வாதாடலாம் தெரியாது, நீ எப்போதும் உண்மைக்கு வந்து நிற்கணும், பக்கம் நிற்பேன்னு செய்வில்லை, அவன் உண்மையிலே தப்பு செய்யலை அண்ணா, அதுக்கு வந்து நீ தான் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி அவனை வெளிக்கொண்டு வர உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எப்போதும் என் பக்கம்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்காக இந்த விஷயத்தை நீ தான் செஞ்சு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து வீரா வந்து எல்லாரையும் வந்து பாண்டியராஜன்லேருந்து இருக்கிற எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அறிவழகன், கண்மணி, மொத்த குடும்பம், ராமச்சந்திரன் எல்லோரும் இருக்காங்க. மாறன் வந்து இந்த பக்கம் ஓரமாக கை கட்டிக்கிட்டு நீதிபதி ஐயா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து செல்வத்தை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சது இல்லாமல் எதுக்காகம்மா இந்த இடத்துல வந்து வர சொல்லியிருக்க அப்படின்னு வந்து பாண்டியராஜன் ஐயா கேட்டோன்னா அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா இந்த இடத்துல தான் வந்து நடந்துச்சு, நடந்த இடத்துலையே வந்து இவரை வந்து தெளிவாக வந்து சொல்ல சொன்னால் அவர் வந்து கரெக்டாக இருக்கும், நம்மளும் வந்து சோதிச்சு பார்க்க வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, நீ சொல்கிறது கரெக்டான விஷயந்தாம்மா, சரி இப்போ என்ன செய்யணுங்கிற, அங்கே முதல்ல வந்து கார்த்தி நீ போய் வந்து காரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு காரை எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. வந்துட்டு இருக்கப்ப நீங்கள் ஒரு நிமிஷம் நிப்பாட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த சமயத்தில் வந்து மாறன் வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தப்போ இந்த பக்கம் கார் நம்பரை பார்த்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வண்டி ஓட்ட சொல்கிறாங்க. ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த வண்டி தெரியுதா அப்படின்னா, நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருக்கு வண்டியே வந்து அரைகுறையாக தான் தெரியுது, நம்பர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்பர் பிளேட்டை சொன்னோன்னா தெரியல, அவரால் சொல்ல முடியல. வீரா அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு. அப்புறம் வந்து சரின்ட்டு வந்து வண்டி கிட்டக்க வந்து நிப்பாட்டிட்டு வண்டி நம்பர் சொல்லுங்கிறாங்க. அவரால் வந்து சொல்ல முடியல அப்படின்னா, சரி கிட்டக்க போய் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வண்டி கிட்டக்க போயிட்டு வந்து பார்த்துட்டு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாயா அப்படின்னு வந்து நீதிபதி பாண்டியராஜன் கூப்பிட்டோன்னே, என்ன நல்லா தெரியுதா நம்பர் பிளேட்டு, நல்லா தெரியுது, ஏன் உன் நெத்தியில் வந்து போர்டு போட்டுக்க வேண்டியது தானே, ஏன் உனக்கு வந்து கிட்டக்க வண்டியை வந்து நிப்பாட்டி நம்பர் கிட்டக்க போய் பார்த்தா தான் உனக்கு 5 அடியில் தெரியுது, நீ வந்து வண்டி மாறன் வேகமாக ஓட்டிகிட்டு வந்தாராம், அந்த நம்பரை வந்து நீ வந்து அதுவும் தூரக்கே இருந்து பார்த்து நம்பரை அதுவும் மலையில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சேன், இதை என்ன நம்ப சொல்கிறியா, என்னையா நினச்சிக்கிட்டு இப்படி பச்சையாக போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, ஐயா இன்னொரு விஷயமும் சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அறிவழகனால் வந்து இப்படி சொதப்புறாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஐயா இப்போ வந்து கார்த்தியை வந்து நான் பைக் ஓட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியும் சரி இந்த பக்கம் பின்னாடி ஒருத்தரையும் உட்கார வச்சுட்டு வீரா வந்து பைக் ஓட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த தடவை கவனமாக நம்பர் பிளேட்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு கவனமாக. அந்த சமயத்தில் கார்த்தியும் சரி இந்த பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறமா
இந்த பக்கம் வந்து 2 பேரையும் நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு சில வீரா வந்து கேட்குறாங்க, இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்களே, எல்லாம் நம்பர் பிளேட்லேருந்து எல்லாம் கரெக்டாக கவனித்தேன், இப்போ அது விஷயம் கிடையாது, யார் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. கண்மணியையும் பார்க்குறாங்க, இந்த பக்கம் அறிவழகனையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறத பார்த்து இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த பக்கம் நிச்சயமாக இந்த ரைட் சைடில் இருந்தால் அப்போ தான் அவர் தான் வண்டி ஓட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து சொன்னோன்னே, பார்த்தீங்களா ஐயா, இவருக்கு வந்து கிட்டக்க வண்டி இருந்தால் மட்டும்தான் ஏன் எல்லாமே பார்க்க தெரியும், தூரக்கு எது இருந்தாலும் இவருக்கு அந்தளவு சரியாக தெரியாது, மங்களாக தான் தெரியுது போல், இவர் பார்க்குறது சாட்சியே அப்பட்டமாக பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, இவரை வந்து யாரோ வந்து வேணுன்ட்டே வந்து இவருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐயா, அதனால் இது வந்து மாறன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இப்போயே எல்லோரும் முன்னாடி நிரூபிச்சிட்டேன், நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏயா இவனை வச்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அந்த தம்பி மேலே வந்து பொய்யா வந்து இப்படி பழிய போடுறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயம் வேணாமே, விட்டா அவன் வந்து நான் தான் வண்டி ஓட்டினேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல் அப்படின்னு. அந்த பக்கம் நல்ல வேலை வீரா நின்றுருந்தா என்ன கூட சொல்லியிருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி எதுவாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு, இந்த பக்கம் வந்து வீரா வந்து அடுத்ததாக வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து ராஜேஷ் அம்மா வர சொல்கிறாங்க. வந்தோடனே, ஆமாம் எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அதெல்லாம் போகட்டும், நீங்கள் வந்து மாறணுன்னால உங்களுக்கு ஏதாவது அந்த வீட்டில் இத்தனை மாதம் இருந்தீங்களே, அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு கேட்டப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் பார்த்தாலே எனக்கு கோவமாக வரும், மற்றபடி வந்து அவன் வந்து விஷயத்தில் வந்து தலையிடவே மாட்டான், நானும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது, அந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்கீங்களே, உங்களை யாராவது வந்து தேவையில்லாமல் வந்து வம்பிழுத்தாங்களா, சண்டை போட்டாங்களா, உங்ககிட்ட வந்து சாப்பாடுக்கு சரியாக போடலையா அப்படின்னு கேட்குறப்ப, சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நல்லபடியாக நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு அப்படிங்கிற உண்மையையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ தூரம் உங்களை நல்லா பார்த்துருக்கும் போது, நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து மாறன் தான் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நம்புகிறீங்க, அவர் சொன்னது தான் வந்து பொய்ன்னு ஆகி போயிடுச்சு, உங்ககிட்டையும் நல்லா தான் பழகியிருக்காங்க, நீங்களும் வந்து மாறன் எந்த தொந்தரவும் உங்ககிட்ட பண்ணது கிடையாது, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்ட்டு பாருங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து மாறன் மேலே வந்து இப்படி பழிய போடுறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் அடிப்படை வேணாமா அப்படின்னு வந்து வீரா கேட்டோன்னே, இவங்களால் வந்து பதிலே சொல்ல முடியாமல் தத்து புக்குன்னு தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பாண்டியராஜ ஐயா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா வீரா கேட்குற கேள்விக்கு எதுவுமே உன்னால் பதில் சொல்ல முடியல, சரி ஏதோ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து இப்போ டீ சாப்பிட்லாம், டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து வீரா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியும் வந்து இவங்களையும் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், மாறன் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க வீரா. அந்த சமயத்தில் இங்கே அறிவழகும் சரி, கண்மணியும் சரி, ராகவன் 3 பேரும் என்னடா இது, இவன் தப்பிச்சிட்டானா வந்து இந்த பிரச்சனை காலப்போக்கில் நிச்சயமாக வந்து திரும்ப தூசி தட்டுனா நான் மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து செம கடுப்பில் வந்து இருக்காங்க. அதோட எபிசோடை வந்து அதிரடியாக வந்து முடிச்சுட்டாங்கன்னு